Hello friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னன்னா நெல்லிக்காய் ஜூஸ். நெல்லிக்காய்ன்றது சாப்பிட்றதுக்கே நிறைய பேர் யோசிக்கிறாங்க. ஏன்னா அதோட துவர்ப்புத்தன்மைக்காக தான். அந்த துவர்ப்புத்தன்மையை போக்கி நம்ம எப்படி ஜூஸ் செய்ய போகிறோன்றதை இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி போகிறதுக்கு முன்னாடி நான் நெல்லிக்காயோட பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு சொல்கிறேன். நெல்லிக்காய் விட்டமின் சி ரிச் கண்டென்ட். நெல்லிக்காயை நம்ம டெய்லியும் சாப்பிட்டுட்டு வந்தோம்னா நம்மளுக்கான ஹேர் க்ரோத், ஹேர் ஃபால், இந்த பிரச்சனை எல்லாமே சால்வ் ஆகும். அதே மாதிரி ஸ்கின்னுக்கு ரொம்ப ரொம்ப பெனிஃபிட் ஆனது விட்டமின் சி. அதுலேயும் நெல்லிக்காய். டெய்லி ஒரு நெல்லிக்காய் சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு எந்த விதமான விட்டமின் சி சார்பான எந்த பிரச்சனைகளுமே நம்ம உடம்புல ஏற்படாது. அதுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம விட்டமின் சி ஜூஸை எப்படி நம்ம குழந்தைங்களுக்கு டேஸ்ட்டாக கொடுக்கலாம் அப்படின்றதுக்கு சொல்கிறதுக்கு தான் நான் உங்களுக்கு ஒரு ரெசிபி சொல்ல போகிறேன். நார்மலாகவே விட்டமின் சியில் இந்த எல்லா ஃப்ரூட்ஸுமே கொஞ்சம் புளிப்புத்தன்மை இருக்கும். அதை விட எல்லாத்தையும் கம்பேர் பண்ண விட நெல்லிக்காயில் ரொம்ப ரொம்ப துவர்ப்புத்தன்மை இருக்கும். அந்த துவர்ப்புத்தன்மையை எப்படி போக்கலாம் அப்படின்றதுக்கான இன்க்ரீடியன்ஸை நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு தேவையான அளவுக்கு நெல்லிக்காய் எடுத்துக்கலாம். நான் ஒரு 4-5 நெல்லிக்காய் எடுத்திருக்கேன். இது ஒரு 4 பேருக்கான குவான்டிட்டி. அதுக்கப்புறம் ஸ்வீட்டுக்கான இன்க்ரீடியன்ட் நம்ம என்னென்ன சேர்க்கலான்னா, எய்தர் தேன் சேர்க்கலாம், இல்லை நான் எடுத்துருக்கிறது நாட்டு சக்கரை. நான் ப்ரீவியஸ் பண்ண பீட்ரூட் ஜூஸ் வீடியோவில் உங்களுக்கு பனங்கற்கண்டு யூஸ் பண்ணியிருப்பேன். அதை நான் வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுப்பேன், அதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இது நாட்டு சக்கரை. நார்மல் சக்கரையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் பேஸ்ட் ஆன் உங்களுக்கு. இப்போ நாட்டு சக்கரையில் இந்த பனங்கற்கண்டு இதெல்லாம் என்ன பெனிஃபிட்ஸ்ன்னு பார்த்தோன்னா, நம்மளுக்கு நார்மல் சுகரை விட இதில் நம்மளுக்கு அயன் கண்டென்ட் அதிகமாக இருக்கும். அதனால தான் நான் இதை ப்ரிஃபர் பண்ணுறேன். நான் தேனை கூட இதுக்கு பதிலாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நான் நாட்டு சக்கரையிலே நான் யூஸ் பண்ணுறது நாட்டு சக்கரை தான். தென் கொஞ்சம் மிளகு, சிறிதளவு ஜீரகம் எடுத்திருக்கேன். அந்த துவர்ப்புத்தன்மையை குறைக்கிறதுக்காக இதெல்லாம் யூஸ் பண்ணுறோம். தென் மின்ட் லீவ்ஸ், புதினான்றது நம்ம எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கலாம். இது நம்ம உடலில் இருக்க எல்லா கெட்ட கழிவுகளை எல்லாம் வெளியே தள்ளுறதுக்கு தான். உள்ளே இருக்க பாடியை க்ளீன் பண்ணுறதுக்கு தான் புதினா. மின்ட் இஸ் ஃபார் ரிஃப்ரெஷ்மெண்ட் தான். அதை நம்ம எப்படி வேணாலும் எந்த ஜூஸில் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு அந்த ஃப்ளேவர் பிடிச்சிருந்ததுன்னா யூஸ் பண்ணிக்கலாம். இதுலேயே நம்ம மின்ட் சேர்க்காமல் வெறும் நெல்லிக்காய் மட்டும் வச்சு அரைச்சாலும் அந்த ஜூஸ் நல்லா தான் இருக்கும். நான் அடிஷ்னல் ஃப்ளேவருக்காக புதினா சேர்த்துருக்கேன். தென் லெமன் நான் 4 பேர்த்துக்கு அரைக்கிறதுக்காக நான் ஒரு லெமன் எனக்கு கம்ப்ளீட்டாக யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்களோட குவான்டிட்டி பொறுத்து, உங்களோட மெம்பர்ஸ் பொறுத்து நீங்கள் மாற்றிக்கலாம். தென் இது என்னதுன்னா இஞ்சியில் சிறிதளவு இஞ்சி ஒரு 3 துண்டு எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிக்க போகிறோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், அரைச்சாச்சு. இப்போ அரைச்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா, கடைசியாக இந்த லெமன் சேர்த்துக்கிறோம். நான் சொன்ன மாதிரி ஒரு லெமன் முழுசாக 4 பேருக்கு குவான்டிட்டி இப்படி தான் நம்ம ஜூஸ் கடைசியாக வரும். எல்லாத்தையும் பிழிஞ்சிட்டு இந்த சீட்ஸ் எல்லாம் வடிகட்டிட்டு நம்ம சர்வ் பண்ணலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட நெல்லிக்காய் ஜூஸ் ரெடி. பார்த்தீங்களா எவ்வளோ சீக்கிரமாக இந்த நெல்லிக்காய் ஜூஸ் ரெடி பண்ணிட்டோன்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறந்துடாமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் டெய்லியும் உங்கள்கிட்ட வரும். தேங்க்யூ, பாய்.